முருக அடியார்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். எல்லா கிரக அமைப்புகளுக்கும் ஏதேனும் ஒரு விதிவிலக்கு இருக்கும். அதை ஆராய்ந்து அறிந்து கொண்டு வாழ்வில் வளம் பெறவே இந்த ஜோதிட சூட்சமம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியானது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வைகாசி 18ஆம் தேதி, அதாவது ஜூன் 1ஆம் தேதி இரவு 7:56 மணியளவில் காலச்சக்கரத்திற்கு 90 டிகிரியில் அமைந்திருக்கும் நட்சத்திர பாதமான புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து, அதாவது மிதுன வீட்டிலிருந்து 93 டிகிரி 20 மினிட்டில் அமைந்திருக்கும் நட்சத்திர பாதமான புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு, அதாவது கடக வீட்டிற்கு பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று தன் பார்வை பலத்தால் நற்பலன்களையும் சுபகாரியங்களையும் வழங்க உள்ளார். இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டுக்குரிய குரு பெயர்ச்சி பலன்களை மிக துல்லியமாக நட்சத்திர சாரம் கொண்டு கணக்கிட்டு தொகுத்து வழங்கியுள்ளோம். ஏனெனில் சாரம் காணா ஜோதிடன் சோரம் போவான் என்பது சித்தர்களின் வாக்கு. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் காணும் காலச்சக்கரம் கடைக்கோடி ஜோதிட அன்பருக்கும் புரியும் வண்ணம் குரு பெயர்ச்சிக்குரிய அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கி நாமே உருவாக்கியுள்ளோம். குறிப்பாக காலச்சக்கர மண்டலமானது 360 டிகிரி உள்ளடக்கிய வட்ட வடிவமானது. நம் தேவைக்காக மட்டுமே சதுரமாகவும் செவ்வகமாகவும் வரைந்துள்ளோம். காலச்சக்கரத்தில் ஒரு ராசி மண்டலத்திற்கு 30 டிகிரி வீதம் 12 ராசி மண்டலத்துக்கு மொத்தமாக 360 டிகிரியை உள்ளடக்கியுள்ளது. ஒரு ராசி மண்டலமானது 9 நட்சத்திர பாவகம் வீதம் 12 ராசி மண்டலத்துக்கு மொத்தமாக 108 நட்சத்திர பாவகங்களை உள்ளடக்கியுள்ளது. ஒரு நட்சத்திர பாவகம் என்பது 3 டிகிரி 20 மினிட் வீதம். ஒரு ராசி மண்டலமானது 9 நட்சத்திர பாவகம் எனில் மொத்தமாக 30 டிகிரியை உள்ளடக்கியது. தனிப்பட்ட ஒருவருக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு கிரகத்தின் பலன்கள் அக்கிரகத்தின் ஸ்தான பலத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கும் பொழுது மட்டுமே துல்லியமான பலன்களை பெற முடியும். இங்கு ஸ்தான பலம் என்பது ஷட்வர்க்க பலன்களை அடிப்படையாக கொண்டது. கிரகங்களின் ஸ்தான பலன்களை 6 வித வர்க்கங்களில் அறியும் பல நிர்ணயமே ஷட்வர்க்க பலனாகும். அவை முறையே ஸ்தான பலம், திக்பலம், காலபலம், சேஷ்டாபலம், நைசர்க்கிய பலம் மற்றும் திருஷ்டி பலம் என்று அழைக்கப்படுகிறது. இருப்பினும் பொது பலன்கள் பார்க்கும் பொழுது ஷட்வர்க்க பலன்களில் ஸ்தான பலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு கணிக்கும் பொழுது கிட்டத்தட்ட துல்லியமான பலன்களை பெற முடியும். ஏனெனில் ஒரு கிரகம் ஸ்தான பலம் பெற்றால் மட்டுமே அதனுடைய பாவக பலன்கள் பலமானதாக அமையும். மீனம், லக்னம் மற்றும் ராசியில் பிறந்த அடியார்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் தங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் பாவகத்தில் உச்சமாகி தன்னுடைய 5ஆம் பார்வையாக தங்களுடைய பாக்கியஸ்தானமான 9ஆம் பாவகத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வையாக தங்களுடைய லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்தையும், தன்னுடைய 9ஆம் பார்வையாக தங்களுடைய லக்னத்தையும் பார்வை பலம் மூலம் பலம் பெற செய்கிறார். குரு பகவான் தன் சுயசாரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் ஜூன் 1 முதல் ஜூன் 18 வரை பயணிக்கும் 18 நாட்களில் ஏற்படும் பலன்கள். மிகவும் பொன்னான பாக்கியங்களை வழங்கும் குரு பெயர்ச்சி இது. ஏனெனில் லக்னாதிபதி மற்றும் ராசி அதிபதியான குரு பகவான் 5ஆம் பாவகத்தில் உச்சம் மட்டுமல்லாமல் லக்னத்தையும் பாக்கியம் மற்றும் லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். ஆசைப்பட்ட எல்லாம் கிடைக்கும் மாதம் இது. சாத்தியமா என்று நினைத்த காரியங்கள் யாவும் நொடி பொழுதில் நடைபெற்று உங்களை பிரமிக்க வைக்கும். குறிப்பாக திருமணம் மற்றும் குழந்தை பேருக்காக காத்திருந்தவர்களுக்கு நிச்சயம் வேண்டியது கிடைக்கப் பெறுவார்கள். குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. தொடர்ந்து அதற்குண்டான மருத்துவ முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் செய்து வாருங்கள். எதிலும் லாபம் உண்டு. குறிப்பாக சகோதர உறவுகளிடத்தில் அன்பு பாராட்டினால் வேண்டியது கிடைக்கும். சிறப்புகள் உண்டு. மறுமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கும் இது பொன்னான காலம். தேடிய வரன்கள் வீடு வந்து சேர்ந்து திருமணங்கள் இனிதே நடந்தேறும். தந்தை மூலம் மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும். தங்களின் சுய முயற்சிகள் வெற்றியை தரும். அச்சம் தவிர்த்து உச்சம் தொடுவீர்கள். மறைமுக வருமானம் பெருகும். இஷ்ட தெய்வ அனுகிரகமும் குலதெய்வ அனுகிரகமும் கிடைக்கப் பெறுவீர்கள். தியாக உணர்வுகள் பெருகும். செய்தொழில் செய்பவர்கள் தொழிலில் மூலதனத்தை உயர்த்துவார்கள். பட்ட மேற்கல்வி படிக்கும் சூழ்நிலைகள் கனிந்து வரும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள் தங்களின் மனதை புரிந்து கொள்வார்கள். சனி பகவானின் அதிபத்தியம் கொண்ட பூசம் நட்சத்திர சாரத்தில் ஜூன் 18 முதல் ஆகஸ்ட் 10 வரை குரு பகவான் பயணிக்கும் 53 நாட்களில் ஏற்படும் பலன்கள். இளைய மற்றும் மூத்த சகோதர ஸ்தானம் பலப்படும். அவர்கள் மூலம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கைவந்து சேரும். நீங்கள் எந்த செயல் செய்தாலும் கடைசியில் அது உங்களுக்கு லாபகரமானதாகவே
இருக்கும். நீண்ட கால நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். எதிர்பாராத பொன் பொருள் சேர்க்கை உண்டு. கால் சம்பந்தமான உடல் உபாதைகள் நீங்கும். குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வேண்டியவை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக கிடைக்கப் பெறுவீர்கள். தேடல் மனப்பான்மை அதிகரிக்கும். இதுவரை நீங்கள் செய்து வந்த பூஜைகள், விரதங்கள், யாத்திரைகள், தான தர்மங்கள் மற்றும் குறிப்பாக பிதுர்க்கடன்கள் ஆகிய அனைத்திற்கும் உண்டான நற்பலன்களை இக்காலகட்டத்தில் பெறுவீர்கள். குரு வழிபாடு அதிகரிக்கும். ஜோதிடத்திலும் சாஸ்திரத்திலும் அதிக நம்பிக்கை ஏற்படும். கமிஷன் தொழில்கள் மூலம் திடீர் பணம் கைவந்து சேரும். இதயம் சீராக இயங்கும். இதுவரை இருந்து வந்த இதயம் சம்பந்தமான உபாதைகள் நீங்கும் மற்றும் அதற்குண்டான சரியான மருத்துவ முறைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கேளிக்கைகளில் நாட்டம் அதிகரிக்கும். நிறைவேறா காதல்கள் நிறைவேறும் காலம் இது. பல வருடங்களாக இருந்து வந்த காதல்கள் தந்தை மூலமோ தந்தை வழி உறவுகள் மூலமோ நிறைவேறும். செய்தொழில் சிறப்பாக இருக்கும். தொடைப்பகுதி மற்றும் பிருஷ்டம் எனப்படும் உடலின் பின்பகுதியில் இருந்து வந்த உபாதைகள் முழுமையாக நீங்கும். புதன் பகவானின் அதிபத்தியம் கொண்ட ஆயில்யம் நட்சத்திர சாரத்தில் ஆகஸ்ட் 10 முதல் அக்டோபர் 31 வரை குரு பகவான் பயணிக்கும் 82 நாட்களில் ஏற்படும் பலன்கள். மாமன் மற்றும் மாமனார் உறவுகள் மூலம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திக் கொண்டால் பெரும் பணவரவு வந்து சேரும். தங்களது பெயரில் புதிய சொத்துக்கள் வாங்கும் சூழ்நிலைகள் ஏற்படும். அடுத்தடுத்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலம் திக்குமுக்காட போகிறீர்கள். சிறப்புகள் உண்டு. மனமும் புத்தியும் தெளிந்த நீரோடை போல எந்த குழப்பங்களும் இல்லாமல் செயல்பட்டு பல வெற்றிகளை பெறப் போகிறீர்கள். குறிப்பாக தகவல் தொடர்பு துறையிலும் கணினி மற்றும் கல்வி நிறுவனங்களில் வேலை புரிபவர்களுக்கும் பதவி உயர்வுகள் வந்து சேரும். பொன்னான காலம். பத்திரிகை துறையிலும் பத்திரப்பதிவு துறையிலும் இருப்பவர்களுக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கும் மிகுந்த பணவரவும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு. தெய்வ திருப்பணிகளில் ஆர்வம் கூடும். உங்களை சுற்றியுள்ள உயிர்களுக்கு அவ்வப்போது தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வந்தால் மேலும் சிறப்பு. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியில் முழுமையாக வியாழ நோக்கம் ஏற்படுவதால் யோசிக்காமல் செய்த செயல்களில் கூட வெற்றியும் அடுத்தடுத்து பல யோக வாய்ப்புகளும் பாக்கியங்களும் லாபத்தையும் பெறுவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். முருகா சரணம்.